லேப்டாப் அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில 51,70,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பிள்ளைங்க பயன்பட்டு இருக்கு. இப்ப 5 வருஷமா இவங்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பர் 163. திமுக காரவங்க மறந்துருப்பாங்க, நான் மறக்கல. 163வது இதான் என்ன சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில, நாங்கள் லேப்டாப் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த தேர்தல் வாக்கு சேகரிக்க போகணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்ப திடீர்னு நாங்க ஒரு 2000 கோடி ஒதுக்கி இருக்கோம், நாங்க உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு 10 லட்சம் பேருக்கு கொடுக்குறேங்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், அம்மா இருந்தப்போ பள்ளி படிப்புலயே அம்மா கொடுத்தாங்க லேப்டாப். எதுக்காக? அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் வரணும், கத்துக்கணும். ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கறதுக்கு வசதி இருக்காது. அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே அம்மா ஸ்கூல்லயே கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப திமுக அரசு என்ன சொல்லுது, நாங்க காலேஜ்ல வந்தோம்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே சொல்றது என்னன்னா, தேர்தல்ல வாக்க வாங்கறதுக்காக, ஓட்ட வாங்கறதுக்காக ஒரு பொய்யான தகவலை அங்கங்க சொல்றாங்க. இத்தனை நாளா நான் கேட்டபோது அப்ப என்ன சொன்னாங்க அவங்க, அதாவது லேப்டாப் கொடுக்கலாமா, டேப் கொடுக்கலாமா. 4 வருஷமா யோசிப்பீங்க, 4 வருஷம் 5 வருஷமா யோசிப்பீங்க. இதனால எவ்வளவு பிள்ளைங்க பாதிப்படைஞ்சிருக்கு. ஏழை பிள்ளைங்க கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்க பயன்பெறாம வெளில போயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கல. இததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த அரசாங்கம் 12 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்க ஒழிய, இந்த கடனை வாங்கி இந்த அரசாங்கத்துல எல்லாரும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கள ஒழிய, உண்மையா உறுதியா மக்களுக்கான வேலைகளை அவங்க செய்யலைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். தேர்தல்ல இதோடைய பிரதிபலிப்பு நிச்சயம் தெரியும். நான் விடுறதா இல்லை.